நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் வர முடியாத காரணத்தினால ஒரு சில ஆன்மீக தகவலை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மகா சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன? வருஷத்துக்கு 2 முறை இல்லை 2-3 முறை வர்றது சனி பிரதோஷம். ஓகேங்களா? வருஷத்துக்கு 2-3 முறை வர்றது சனி பிரதோஷம். சரி, சனி பிரதோஷம்னா பிரதோஷம் அப்படின்றத விட சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன? யாருக்குன்னா தெரியுமா? நித்திய பிரதோஷம் ஒரு நாளைக்கு தினசரி 4 கால பூஜை, 4 வகையான பூஜைகள் பண்ணுவாங்க பிரதோஷ காலத்துல. ஒரு வருஷம் பிரதோஷத்தை பார்த்துட்டா அந்த ஒரு வருஷத்துக்கு பிரதோஷமே பார்க்க தேவையில்லைன்ற புண்ணியம் உண்டு. ஓகேங்களா? அதனால அபிஷேகங்கள், ஆராதனைகள் இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ கோவில பிரதட்சணம் பண்ணணும். நிறைய விஷயத்த நார்மலா சொல்ற விஷயத்த நம்மளும் தான் சொல்லிட்டு போயிடலாம். திருவாசகம் படிங்க, தேவாரம் படிங்க, திருப்புகழ் படிங்க, பெரிய புராணம் பாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லலாம். பண்ணி திருமுறை படிங்கன்னு சொல்லி. பிரதோஷத்துக்கு எதுக்கு கோவிலுக்கு போறோம்? முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து தியானம் பண்ணுங்க. மைண்டை காம்ஃபுல்லா வச்சுக்கோங்க. இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. எவ்வளவோ செயல்கள் செய்றீங்க. ஸோ நீங்க முன்னாடி நிறைய விஷயத்த எடுத்து இறைவனுக்கு சனி பிரதோஷ நாள்ல பூ வாங்கி கொடுங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க, பல்வேறு விஷயத்த சாமிக்கு செய்யுங்க. செய்ய 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 உங்களுக்கு நன்மையாகும். ஸோ நீங்க இறைவனை நினைச்சு பல வழியில பல விஷயத்த பயன்படுத்தலாம். ஸோ கடவுளை நம்புங்க. கடவுளை நம்பி இறைவனை நம்பி பிரார்த்தனை பண்ணுங்க. பிரதோஷ நாள்ல சாமி வீதியுல வருவாங்கல்ல, எதுக்கு? முடிஞ்ச அளவுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுங்க. நிறைய விஷயத்துக்கு நன்மையாகும். இந்த மாதிரி நித்திய பள்ளியறை பூஜைன்னு இருக்கு. அந்த பள்ளியறை பூஜையை பாருங்க. பள்ளியறை பூஜையை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனை, குடும்ப பாரம், எல்லா பிரச்சனையும் தீரும். ஃபேமிலியில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது, பல்வேறு விஷயத்த எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. இந்த மாதிரி பல்வேறு விஷயத்த தீர்வு கொடுக்கிற பள்ளியறை பூஜையும் பிரதோஷ கால தினசரி நித்திய பிரதோஷம் 4 to 6 கம்பல்சரி கோவில்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோவில்ல. ஸோ பால் வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுத்தா அவ்வளோ பிரச்சனைகள் தீரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பயணம் பண்ணுங்க. இறைவனை நினைச்சு முடிஞ்சா உங்களால முடிஞ்ச பாடல் பாட முடிஞ்சா பாடுங்க, பேச முடிஞ்சா பேசுங்க. இறைவனை பல்வேறு விஷயத்த எடுத்து முன்னாடி நிறுத்தி இறைவனை அன்பே சிவம் அப்படின்றது இல்லை. மகா மகா சனி பிரதோஷம் அப்படின்னு இல்லை. பிரதோஷன்ற காலங்கள் வருகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன பண்ண போறோம்? இறைவனை நினைச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இறைவனுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? இப்படிலாம் யோசிச்சு பாருங்க. இறைவனுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம மனசாட்சிக்கு இறைவன் எவ்வளவு விஷயத்த செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த இறைவனுக்கு நம்ம என்ன திருப்பி கைமாறு செய்வோம்? அவன் அருளாலே அவன் தான் வழங்கி. அவர் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க சாமியை மட்டும் நினைச்சு எந்த விண்ணப்பம் வச்சு சாமியை நினைச்சு முன்னாடி எடுத்து ஒவ்வொரு அடி வைக்கிறீங்களோ அந்த அடியை சாமி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த சாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணணும். சாமியை நினைச்சாலே புண்ணியம். அண்ணாமலையை நினைச்சாலே முக்தி. அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இறைவனை சாமியை நினைச்சு 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 பிரார்த்தனை பண்ணுங்க. சிவாய் நம்ம நினைச்சு ஏதோ நீங்க வாயில வந்த விஷயத்த சொல்லி பயன் பண்ணுங்க. உங்களுக்கு இறைவன் சித்தம் தெரிய கிடைக்கும். ஸோ இறைவா நீ தான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நீ என்ன செய்ய போற? கடவுளுக்கு நீ என்ன செய்ய போற? யோசிச்சு பாருங்க. நம்ம 1000 செய்யலாம், 1000 விஷயம் 1000 செய்யலாம். ஆனா இறைவனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அபிஷேகம் சார்ந்த பொருள், அபிஷேகம் சார்ந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்க எவ்வளவோ விஷயத்துக்கு நன்மை அடையலாம். இறைவனை நினைச்சு பாடுங்க. முடிஞ்சா உறவாடப்படி செய்யுங்க. திருவாசகத்தை பாருங்க, தேவாரம் பாருங்க.
எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இறைவன் சார்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் சிவ சிவ என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். பிரதோஷத்துல முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா முதல்ல கொடிமரத்துல இருக்க நந்தி பகவானை கும்பிட்டுட்டு, விநாயகரை கும்பிட்டுட்டு, சாமியை கும்பிட்டுட்டு, அம்பாளை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் முருகர் கும்பிட்டுட்டு, அப்படியே சுத்தி ஒரு சண்டிகேஸ்வரர் கும்பிட்டுட்டு, இதுதான் முறைகள். அதுக்கப்புறம் வந்து நவகிரகத்தை கும்பிட்டு கொடிமரத்தான வந்து பிரதேசம் பண்ணி வந்து கும்பிட்டு சாமியை சேவிக்கணும். நினைச்சதை செய்யக்கூட கருத்து இருக்கு. அங்கங்க எந்தெந்த விஷயத்த எங்கெங்க செய்யணுமோ அங்கங்க செய்யுங்க. ஓகேங்களா? இறைவன் எப்பயுமே கூடவே இருப்பார். நீங்க செய்யற கரும வினைகள் எல்லாமே தீரும். முடிஞ்ச சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போகணும். சிவாய நம, போய் சுத்தம் பண்ணணும். சிவ சிவா. நன்றி.